நடிகை கஸ்தூரி இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க. அவருடன் பேசலாம். வணக்கம் மேம், இணைப்பில் இணைஞ்சமைக்கு நன்றி. என் இனிய தமிழ் மக்களே என்று ஒலித்த குரல் தற்போது இயற்கை எழுதியிருக்கிறது. இது எவ்வளவு ஒரு பெரிய பேரிழப்பு தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும். உங்களுடைய இரங்கல் செய்தியை பதிவு பண்ணுங்க. இயக்குனர் இமயம் திரு பாரத் ராஜா அவர்கள் காலமான செய்தியை கேட்டு மிகுந்த அதிர்ச்சியை மிகுந்த மன வருத்தத்தையும் அடைகிறேன். இது தமிழ் சினிமாவுக்கு இழப்புன்னு நீங்க சொன்னீங்க. இல்லை, இது இந்திய சினிமாவுக்கு இழப்பு, இது உலக சினிமாவுக்கு இழப்பு. சினிமா ஸ்டூடியோக்களில் படப்பிடிப்பு அரங்குகளில் அடைந்து கிடந்த திரைப்படத்தை கிராமப்புறங்களுக்கும் வயல்வெளிகளுக்கும் கொண்டு வந்த ஒரு பயணியர், ஒரு மிகப்பெரிய முன்னோடி பாரத் ராஜா அவர்கள். எனக்கு அவர் படங்களை பார்த்து எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. நான் என்னுடைய பள்ளிக்கூட வயசுல முதல் மரியாதை வந்துச்சுங்க, தேசிய விருது பெறும்போது. அப்பெல்லாம் நான் சினிமாவில இல்ல, சினிமானா என்னன்னே தெரியாது, சினிமா பாக்குற பழக்கமே இல்லாத அந்த சின்ன குழந்தைங்க பாட்டு வசனத்தை மனப்பாடம் பண்ணுவோம். பூங்காற்று திரும்புமா பாட்டு வசனத்தை அப்படி ஒரு எல்லாருக்குமான ஒரு அழகியலையும் சினிமாவையும் போதித்த ஒரு பொது ஆசான். என் பொண்ணு ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா அவரை இயக்குனராய் மட்டும் இல்லாம அவரை ஒரு நடிகரா, திருச்சிற்றம்பலம் படத்துல அவரை ஒரு நடிகரா பார்த்து என் பொண்ணெல்லாம் வளர்றா. இப்படி தலைமுறை தாண்டிய ஒரு கலைஞன். அன்னாரை இழந்து வாடும் மனோஜ் மற்றும் அவருடைய குடும்பத்தார், உறவினர் அனைவருக்கும் என்னுடைய வருத்தங்களை, ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் சினிமாவுக்கு ஒரு சகாப்தம் முடிந்து விட்டது. என்றென்றும் பாரத் ராஜா அவர்களின் படங்கள் நமக்கு பாடங்களாக இருக்கும். பாரதி ராஜாவுக்கு முன், பாரதி ராஜாவுக்கு பின் அப்படிங்கிற ஒரு சாப்டர், ஒரு கால வரையறை தமிழ் சினிமாவில இருக்கும். எத்தனை பேருங்க அவர் இன்னைக்கு இறந்துட்டாலும் அவருடைய ஸ்கூல் பாருங்க, அதுதான் தமிழ் சினிமால பாதி பேரு. பாரத் ராஜா ஸ்கூல்னு பாத்தீங்கன்னா அதுல மணிவண்ணன் அவர்கள், மனோபாலா அவர்கள், கே ரங்கராஜன் அவர்கள், அவங்களுக்கு அடுத்த இதுல அவங்க ஸ்கூல் மணிவண்ணன் அவர்கள்னா உடனே சி சுந்தர், அப்படி வரிசையா பார்த்திபன், விக்ரமன், பாக்யராஜ். அப்கோர்ஸ் பாக்யராஜ் ஸ்கூல்னு பார்த்தா அதுல அவங்க ஒரு ஜெனரேஷன் ஸ்கூலு. இப்படி பரம்பரையா சினிமாவில பல பரம்பரைகளை உருவாக்கிய ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, பெரிய பல்கலைக்கழகம். கடைசி வரைக்கும் அந்த ஒரு சினிமா கற்பிக்கும் பணியை செய்து கொண்டிருந்தார். அவர் அந்த இது வச்சிருந்தார், இன்ஸ்டிடியூட். அவர் படத்துல நடிக்கலாங்கிறது எனக்கும் ஒரு தீராத விருப்பம் தான். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.